மாவட்டம் ஒசூர் அடுத்த செக்கிலிபாளையம் கிராமத்தை சேர்ந்த நவீன் 26 என்பவர் பேல்கொண்டப்பள்ளி என்னுமிடத்தில் உள்ள டிவிஎஸ் தொழிற்சாலைக்கு சொந்தமான சுந்தரம் ஆட்டோ பிளேட்டன் என்னும் தொழிற்சாலையில் கழிவுநீர் சுத்திகரிப்பு வாட்டர் ஆபரேட்டராக பணியாற்றி வந்த நிலையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அடுத்த செக்கிலிபாளையம் கிராமத்தை சேர்ந்த நவீன் 26 என்பவர் பேல்கொண்டப்பள்ளி என்னுமிடத்தில் உள்ள டிவிஎஸ் தொழிற்சாலைக்கு சொந்தமான சுந்தரம் ஆட்டோ பிளேட்டன் என்னும் தொழிற்சாலையில் கழிவுநீர் சுத்திகரிப்பு வாட்டர் ஆபரேட்டராக பணியாற்றி வந்த நிலையில் நேற்று கழிவுநீர் தொட்டியில் விழுந்து உயிரிழந்ததாக கூறி தொழிற்சாலையினர் ஒசூர் அரசு மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர். நவீன் உயிரிழந்த சில மணி நேரத்திற்கு பிறகே பெற்றோருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதால் சாவில் சந்தேகம் இருப்பதாக கூறி உறவினர்கள் 100க்கும் அதிகமானோர் தனியார் தொழிற்சாலை முன்பு முற்றுகையிட்டு கோஷங்களை எழுப்பினர். தொழிற்சாலை நிர்வாகத்தினர் தொடர்ந்து 5 மணி நேரமாக நடந்த பேச்சுவார்த்தையில் உயிரிழந்த நவீன் குடும்பத்திற்கு இழப்பீட்டுத் தொகை, குடும்பத்தில் ஒருவருக்கு நிரந்தர பணி என்கிற கோரிக்கை பரிசீலிப்பதாக கூறியதை தொடர்ந்து போராட்டத்தை கைவிட்டு சென்றனர். 100க்கும் இரண்டாவது ஷிப்ட்ல ஒரு நவீன் என்கின்ற பணியாளர் பணி போயிருக்கார். கழிவு அங்கிருந்து கார்டனுக்குலாம் யூஸ் பண்ணுவாங்க. புள்ளி பிளேஸ் பிளான்ட் இருக்கக்கூடிய சென்றிருந்த போது அவர் அப்படிங்கிற இருக்கு. ஆனா பாதுகாப்பு அங்கிருந்து உடனடியாக பணிபுரியவர்கள் இமிடியேட்டா ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க. எங்க மெடிக்கல் ஆபீசருடைய அட்வைஸ்னால ஹாஸ்பிட்டலுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது அங்க பிராட் டெட்னு சொல்லிட்டாங்க. வந்து ஹாஸ்பிட்டல் அதுக்குள்ள அவர்கள் பல்வேறு இயக்கங்கள் எல்லாம் வந்து சாலை விட்டு பாதிக்கப்பட்ட தொழிலாளிக்கு காம்பன்சேஷன் கொடுக்கணும். நிர்வாகத்தோட போலீஸோடும் பேச்சுவார்த்தை நடக்கும். இறுதியிலே சைட்ல அதாவது பாதிக்கப்பட்ட தொழிலாளிகளுடைய சைட்ல என்னென்ன சொன்னாங்களோ நிர்வாகம் காவல்துறையின் முன்னிலையிலே சுமூகமாக முடிவு கொண்டு பாதிக்கப்பட்ட குடும்ப சட்டத்திற்கு மேற்பட்ட காம்பன்சேஷன் கழிவு நீர் தொட்டியில் விழுந்து உயிரிழந்த தொழிலாளி குடும்பத்திற்கு .40 லட்சம் ரூபாய் இழப்பீடு. ஓசூர் தேன்கனிக்கோட்டை அருகே தனியார் தொழிற்சாலையில் உள்ள கழிவு நீர் தொட்டியில் விழுந்து உயிரிழந்த தொழிலாளியின் குடும்பத்தினருக்கு இழப்பீடு தொகை ரூ.40 லட்சத்தை தாசில்தார் வழங்கினார். தேன்கனிக்கோட்டை அடுத்த செக்கிலிபாளையம் கிராமத்தை சேர்ந்த நவீன் 26 இவர் பேல்கொண்டப்பள்ளியில் உள்ள தனியார் தொழிற்சாலையில் கழிவு நீர் சுத்திகரிப்பு வாட்டர் ஆபரேட்டராக பணியாற்றி வந்தார். இந்நிலையில் கடந்த மாதம் நவீன் கழிவு நீர் தொட்டியில் விழுந்து உயிரிழந்ததார். அப்போது உறவினர்கள் இழப்பீடு வழங்க வேண்டும் தொழிற்சாலை முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் அங்கு வந்த தொழிற்சாலை நிர்வாகம் மற்றும் வருவாய்த்துறையினர் இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர். இந்நிலையில் நேற்று உயிரிழந்த நவீன் குடும்பத்தினருக்கு தனியார் தொழிற்சாலை நிர்வாகம் ரூ.40 லட்சம் இழப்பீடு வழங்குவதற்கான காசோலையை தேன்கனிக்கோட்டை தாசில்தார் கோகுல்நாத்திடம் வழங்கினர். பின்னர் இழப்பீடு காசோலையை தாசில்தார் நவீன் அவருடைய தந்தை பெயர் மதனகிரிப்பா, தாய் பேர் ராம் அக்கா முற்றுப்புள்ளி குடும்பத்தாரிடம் வழங்கினார்.
இந்த நிகழ்வில் முன்னாள் தளி ஒன்றிய சேர்மேன் சந்திரப்பா, தளி ஒன்றிய கவுன்சிலர் சம்பத்குமார், ஊராட்சி தலைவர், தொழிற்சாலை நிர்வாகத்தினர், வருவாய்த்துறை அதிகாரிகளும் இருந்தார்கள்.